Greetings to all. இன்னைக்கு நம்ம கிளாஸில் கண்டிஷனல் கிளாஸ் பார்க்க போகிறோம். 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் 11th 12th எல்லாருக்குமே இதுலேருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். அதை ரொம்ப ஈஸியாக நம்ம லேர்ன் பண்ணலாம். இதில் வந்து நம்ம டைப் 0, டைப் 1, டைப் 2, டைப் 3 மொத்தம் 4 டைப்ஸ் பார்த்தோம். சரியா? இன்ட்ரோடக்ஷன் கிளாஸாக முன்னாலே பார்த்துட்டோம். அதில் டைப் 0 பற்றியும் டீட்டெயில்டாக அதே கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து டைப் 1 பார்க்க போகிறோம். இந்த டைப் 1ல் நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னால் நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். இஃப் ஐ கிவ் யூ ₹10,000 வாட் வில் யூ டூ? அதை வச்சு நீ என்ன செய்வ? இப்போ அப்பா வந்து உனக்கு ஒரு 10,000 கொடுக்குறாரு. அந்த பணத்தை வச்சு நீ என்ன செய்வ? கொடுத்தாருன்னா என்ன செய்வ? கொடுத்தாருன்னா என்ன செய்வ? அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் வந்து மொபைல் ஃபோன் வாங்குவேன்னு சொல்லுவீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆசையை வந்து சொல்லுவீங்க. சரியா? கொடுத்தா நான் அதை செய்வேன், இதை செய்வேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் யூ வின் எ லாட்டரி வாட் வில் யூ டூ? ஒருவேளை நம்ம லாட்டரியில் வின் பண்ணிடுறோம். சரியா? நமக்கு வந்து திடீர்னு ஒரு லக்கு அடிச்சிருது அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? சரியா? அப்போ நான் வந்து உடனே ஒரு கோடி விழுகுதுன்னு வச்சுக்கோங்க. உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? நான் வீடு வாங்கிடுவேன், நான் கார் வாங்கிடுவேன், என் தங்கச்சிக்கு அது வாங்கி கொடுத்துருவேன், எங்கள் அம்மாவுக்கு அது வாங்கி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் சொல்லுவோம். சரியா? எப்போ நீங்கள் செய்வீங்க? லாட்ரி விழுந்துச்சுன்னா தான் செய்ய முடியும். சரியா? அதே மாதிரி மேலே இருக்க கொஸ்டின் பாருங்கள். 10,000 அப்பா கொடுத்தா தான் உங்களால் உங்களோட ஆசைகள்லாம் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். சரியா? அப்போ இது வந்து ஒரு கண்டிஷன். உங்களுக்கு இன்னும் கொடுத்தா. சரியா? இஃப் ஐ கிவ் யூ ₹10,000 வாட் வில் யூ டூ? அதை வச்சு நீ என்ன செய்வ அப்படின்னு தான் கேட்குறாங்க. இன்னும் கொடுத்தா நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்கிறேன். இஃப் யூ வின் எ லாட்ரியில் நான் வின் பண்ணால் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி உன்னோட ஆன்சர்ஸ் இருக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிஷன் சொல்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு பாட்டு இஃப் ஐ கிவ் யூ ₹10,000 இது வந்து கண்டிஷன். நீ என்ன செய்ய போகிற அப்படின்றது தான் நெக்ஸ்ட்டு பார்ட். அது வந்து ரிசல்ட். ஓகேவா? உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸ் சொன்னேன்னா நல்லா புரியும். வாங்க பார்க்கலாம். ஓகே, இந்த டைப் 1 பற்றி பார்த்தோன்னா இந்த டைப் 1 ரியல் கண்டிஷன்னு சொல்லுவாங்க, அல்லது பாசிபிள் கண்டிஷன்னு சொல்லுவாங்க, அல்லது ஓப்பன் கண்டிஷன்னு சொல்லுவாங்க. நம்ம டைப் 0 பார்த்தோம்னா அது எல்லாமே வந்து எப்படி இருக்கும்? சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸு, யூனிவர்சல் ட்ரூத்தாக இருக்கும். சரியா? ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா பாசிபிள் கண்டிஷன் ரியல் கண்டிஷன்னு சொல்லுவோம். அதாவது ரியலாக நம்ம என்ன அனுபவிக்க போகிறோம் அப்படின்றத பற்றியும், பாசிபிளாக இது நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை தான் சொல்கிறதா இருக்கும். இந்த கண்டிஷன் விச் மே ஆர் மே நாட் பி ஃபுல்ஃபில்டு. இந்த கண்டிஷன் வந்து சில நேரம் ஃபுல்ஃபில் பண்ணப்படலாம் அல்லது பண்ணப்படாமலும் போகலாம். இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு நான் ஒரு கொஷின் கேட்டேல, இஃப் ஐ கிவ் யூ ₹10,000 அப்படின்னு சொன்னேன். இதுதான் கண்டிஷன். உங்களுக்கு 10,000 கொடுத்தா அப்படின்றது கண்டிஷன். வாட் வில் யூ டூ? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கார் வாங்குவேன், வீடு வாங்குவேன், மொபைல் ஃபோன் வாங்குவேன். இந்த 10,000னா மொபைல் ஃபோன் மட்டும் தான் வாங்க முடியும், அதுக்குள்ளே தான் வாங்க முடியும். சைக்கிள் வாங்க முடியும், வாட்ச் வாங்குவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போது நான் சொல்கிறது வந்து கண்டிஷன். ரிசல்ட் என்னது? உங்கள் சைடுலேருந்து வரும் எனக்கு. அப்போ இந்த கண்டிஷன் வந்து சம்டைம்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணப்படலாம் அல்லது ஃபுல்ஃபில் பண்ணப்படாமலும் இருக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு கொடுக்காமையும் இருக்கலாம். சரியா? இப்போ நான் உதாரணத்துக்கு தான் கேட்குறேன். அப்போ அதுதான் வந்து என்னது? இதை கண்டிஷன்னு சொல்லுவோம், இது வந்து ரிசல்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ கீழே இருக்கிறத பாருங்கள். இஃப் யூ வின் எ லாட்ரி இது வந்து கண்டிஷன். நான் லாட்ரியில் வின் பண்ணேன்னா அப்போ இந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில்லாகவும் ஆகலாம், ஃபுல்ஃபில் இல்லாமையும் இருக்கலாம். ஓகேவா? சரி, வாங்க பார்க்கலாம் அடுத்ததை. இப்போது இந்த டைப் 1ல் 2 பார்ட்டு இருக்குது. சரியா? 2 பகுதியாக ஒரு வாக்கியத்தை 2ஆக பிரிச்சுருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து இஃப் கிளாஸ். சரியா? அந்த 2வது பகுதி கமாவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பகுதி வந்து மெயின் கிளாஸ். அந்த கமாவுக்கு முன்னால் இருக்க பகுதி இஃப் கிளாஸ், கமாவுக்கு பின்னால் இருக்க பகுதியை மெயின் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த இஃப் கிளாஸோட பார்ட் பேர் என்னென்னா கண்டிஷன். ஓகேவா? அந்த மெயின் கிளாஸ் வந்து என்னவாக இருக்குன்னா ரிசல்ட்டாக இருக்கும். ஓகே, சரி. இப்போ இந்த
நம்ம இஃப் கிளாஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இஃப் கிளாஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் பார்த்தோன்னா இஃப் இருக்கும், அடுத்து சப்ஜெக்ட் இருக்கும். சப்ஜெக்ட்னா என்னது? மேக்ஸ் சப்ஜெக்ட், இங்கிலீஷ் சப்ஜெக்டா? அது கிடையாது. இங்கே சப்ஜெக்ட்னா என்னென்னா யார் அந்த வேலையை செய்கிறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். சரியா? ஐ, ஹி, யூ, தே, ஹி, ஷி, இட் அல்லது ஏதாவது ஒரு நேம். இப்போ ராம் வந்து அந்த வேலையை செஞ்சுருக்கானா ராம், இல்லை ராணி வந்து அந்த வேலையை செஞ்சுருக்கானா ராணி. அதுதான் சப்ஜெக்ட் இந்த இடத்துல. நீங்கள் உடனே கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டு, சோசியல் சப்ஜெக்ட் அப்படிலாம் நினச்சிடக்கூடாது. சரியா? அடுத்து பாருங்கள் வேர்பு. வேர்புனா என்ன? அங்கே நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன், அங்கே நடக்கக்கூடிய ஒரு செயல். சரியா? அது வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த எஸ்சிஇஎஸ்லாம் ஏன் ஆட் பண்ணுறோன்னு அடுத்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்து பாருங்கள், இந்த மெயின் கிளாஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அது பக்கத்தில் கேன் வரலாம், அல்லது வில் வரலாம், அல்லது ஷால் வரலாம், அல்லது மே வரலாம், அல்லது வில் நாட். ஓன்ட்டுன்னா என்ன அர்த்தம்? வில் நாட்டுன்னு அர்த்தம். அது பக்கத்தில் வேர்பு 1 வரலாம். நம்ம பார்த்துருக்கோம்ல V1, V2, V3 நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதில் V1 ஃபார்மேஷன் வந்து பக்கத்தில் வரும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள். ஓகே, இப்போது ஒரு சென்டென்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், இஃப் ஐ டோன்ட் கோ டு பெட் இயர்லி ஐ வில் பி டயர்ட் டுமாரோ. இப்போ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இஃப் ஐ டோன்ட் கோ டு பெட் இயர்லி ஐ வில் பி டயர்ட் டுமாரோ. இது ஒரு சென்டென்ஸ். சரியா? கண்டிஷனல் கிளாஸ். இதில் இஃப் ஐ டோன்ட் கோ டு பெட் இயர்லி ஐ வில் பி டயர்ட் டுமாரோ. இந்த கமாவுக்கு முன்னால் இருக்க பார்ட்டை மட்டும் பாருங்கள். இங்கே கமாவுக்கு முன்னால் என்ன இருக்குது? இஃப் ஐ டோன்ட் கோ டு பெட் இயர்லி. இதில் இஃப் இருக்கா, அதனால் இது இஃப் கிளாஸ்ன்னு சொல்லுவோம், அல்லது கண்டிஷனல் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். சரியா? இப்போ இந்த கமாவுக்கு பின்னால் இருக்கிறத பாருங்கள், ஐ வில் பி டயர்ட் டுமாரோ, நாளைக்கு நான் ரொம்ப டயர்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? இப்போது இதை வந்து இந்த கண்டிஷன் ப்ளஸ் ரிசல்ட், இதுதான் வந்து டைப் 1ல் நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த இதை மாற்றியும் எழுதலாம். நம்ம எப்படி எழுதலாம்? ரிசல்ட் ப்ளஸ் கண்டிஷனாகவும் எழுதலாம். இப்போ அடுத்த சென்டென்ஸை பாருங்கள், அதே சென்டென்ஸை தான் நான் திருப்பி எழுதியிருக்கேன். ஐ வில் பி டயர்ட் டுமாரோ இஃப் ஐ டோன்ட் கோ டு பெட் இயர்லி. ஆனால் என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது? முன்னாடி அந்த இஃப் ஐ டோன்ட் கோ டு பெட் இயர்லின்ற ஃபஸ்ட்டு பார்ட்டை தூக்கி நான் பின்னால் போட்டிருக்கேன். ஐ வில் பி டயர்ட் டுமாரோ அப்படின்றத முன்னால் கொண்டு வந்திருக்கேன். இன்னொரு என்ன சேஞ்ச் நடந்திருக்கு? இந்த இடத்துல இந்த கமா இருக்கு இல்லையா, இந்த கமா இங்கே போடக்கூடாது. ஓகேவா? இப்போ நீங்கள் ரெண்டு சென்டென்ஸு நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இஃப் ஸ்டார்ட் ஆகிருந்தால் அந்த பார்ட் முடியும் போது கமா வரும். இஃப் வந்து மிடில் ஸ்டார்ட் ஆகிருந்துச்சுன்னா அங்கே வந்து கமா தேவைப்படாது. ஓகேவா? அப்போது இந்த சென்டென்ஸை ரெண்டாக உடைக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்? இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை கண்டிஷன் பார்ட்டுனும் ரெண்டாவது பார்ட்டை ரிசல்ட் பார்ட்டுன்னு சொல்கிறோம். கண்டிஷன் ப்ளஸ் ரிசல்ட்டாக எழுதும்போது கண்டிஷன் பார்ட்டுக்கு பின்னால் கமா வரணும். ஓகேவா? அதே இது நம்ம கண்டிஷன் பார்ட்டை பின்னால் எழுதுகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கமா போட தேவையில்லை. இது எப்படி எழுதிக்கலாம்? ரிசல்ட் ப்ளஸ் கண்டிஷன் அப்படின்னு எழுதிக்கலாம். ரிசல்ட் ப்ளஸ் கண்டிஷன். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே சென்டென்ஸை கீழே நான் எழுதியிருக்கேன் பாருங்க, வேறு ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இஃப் ஐ கோ டு சென்னை நெக்ஸ்ட் வீக் ஃபார் அ வாக் ஐ வில் விசிட் மெரினா பீச். நான் சென்னைக்கு அடுத்த வாரம் போனேன்னா, அந்த இஃபோட அர்த்தம் என்னென்னா போனேன்னா, நான் செஞ்சேனா, சரியா? இப்படி நடந்துச்சுன்னா, அப்படி நடந்துச்சுன்னா, நான் எனக்கு மட்டும் அதில் பணம் கிடச்சிச்சின்னா அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஆனா இதுனா அதுனா அப்படின்னு சொல்லுவோம்ல, ஆல் அப்படின்ற அர்த்தம். இஃப் ஐ கோ டு சென்னை நெக்ஸ்ட் வீக் ஃபார் வாக் ஐ வில் விசிட் மெரினா பீச். இப்போ பாருங்கள், இஃப் கிளாஸில் ஆரம்பிச்சிருக்கு. இஃப் ஐ கோ டு சென்னை நெக்ஸ்ட் வீக் ஃபார் வாக். இப்போ கமா வரையே இருக்கக்கூடிய பார்ட் வந்து கண்டிஷன் பார்ட். சரியா? கமாவுக்கு பின்னால் இருக்க பாருங்கள், ஐ வில் விசிட் மெரினா பீச், அது வந்து ரிசல்ட் பார்ட். சரியா? அப்போது கண்டிஷன் ப்ளஸ் ரிசல்ட்டாக எழுதுகிறோன்னா இந்த இடத்துல கமா வரணும். ஓகேவா? அதே சென்டென்ஸை நான் கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஐ வில் விசிட் மெரினா பீச் இஃப் ஐ கோ
இஃப் ஐ கோ டு சென்னை நெக்ஸ்ட் வீக் ஃபார் ஒர்க் அந்த சென்டென்ஸை கீழே நான் கொண்டு வந்திருக்கேன். அப்போ இப்போ வந்து எங்கேருந்து நடுவில் ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கே கமா தேவை கிடையாது. இதை வந்து என்ன சொல்லணும்னா ரிசல்ட் ப்ளஸ் கண்டிஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? இது இந்த மாதிரி எழுதுறத ரிசல்ட் ப்ளஸ் கண்டிஷன்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது பாருங்கள். இப்போது இந்த இதை காலமாக நான் பிரித்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், இதில் வந்து இஃப் ஐ ஹாவ் டைம் ஐ வில் ட்ராப் பை யுவர் பிளேஸ். எனக்கு டைம் இருந்துச்சுன்னா உன்னை நான் இறக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. உன்னை உங்கள் இடத்துல ட்ராப் பண்ணுறேன், உங்கள் வீட்டுக்கிட்ட ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது எனக்கு டைம் இருந்தால் நான் உன்னைய ட்ராப் பண்ணுறேன். அப்போ இந்த செயல் நம்மளால் முடியும். சரியா? எனக்கு டைம் இருந்தால் நான் உன்னை இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறது முடியும். அப்போ பாசிபிள். ஓகேவா? இப்போது எனக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக நான் உன்னை இறக்கி விடுவேன். டைம் இல்லைன்னா தான் என்னை இறக்கி விட முடியாது. அப்போது இது வந்து அந்த ரிசல்ட் வந்து எப்படி இருக்குது? அந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்னா ஆல்மோஸ்ட் ஷுர் டு ஹேப்பன். கண்டிப்பாக வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போது? இஃப் எ கண்டிஷன் இஸ் ஃபுல்ஃபில்டு. இப்போது இந்த கண்டிஷன் கண்டிப்பாக முடியும், எனக்கு ஃப்ரீயாக இருக்குன்னா கண்டிப்பாக நான் உன்னை இறக்கி விடுவேன். அப்போ இஃப் ஐ ஹாவ் டைம் ஐ வில் ட்ராப் பை யுவர் பிளேஸ். எனக்கு டைம் இருந்தால் நான் உன்னை இறக்கி விடுறேன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இது கண்டிஷன், இது ரிசல்ட். ஓகேவா? அந்த இடத்துல கமா வந்திருக்கு பார்த்தீங்களா? சரி, ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்கள். இஃப் யூ ஒர்க் ஹார்ட், நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சா வி வில் ஃபினிஷ் த ப்ராஜெக்ட் ஆன் டைம். நம்மளோட ப்ராஜெக்டை ஆன் டயத்துக்கு நம்ம முடிக்கலாம், சரியான நேரத்துக்கு முடிக்கலாம். எப்போது? நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சா. இஃப் யூ ஒர்க் ஹார்டு, அப்போ கண்டிஷன் இது. நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சோன்னா நம்மளோட ஒர்க்கை வந்து என்ன பண்ண முடியும்? ப்ராஜெக்டை ஆன் டயத்துக்கு முடிக்க முடியும். அப்போ இது கண்டிஷன், இது ரிசல்ட்டு. இந்த கண்டிஷன் பார்த்திங்களா இஃப்பில் ஆரம்பிக்குது. அந்த இஃப் கிளாஸில் ஆரம்பிச்சிச்சுன்னா அது முடியும் போது கமாலாக இருக்கும். ஓகேவா? இப்போது இதையே நம்ம எப்படி எழுதிக்கலாம்? இந்த ரிசல்ட்டை முன்னால் கொண்டு வந்துக்கலாம். ரிசல்ட்டை முன்னால் கொண்டு வந்துட்டு இந்த கண்டிஷனை பின்னால் கொண்டு போகலாம். ஆனால் கமா யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். வி வில் ஃபினிஷ் த ப்ராஜெக்ட் ஆன் டைம் இஃப் யூ ஒர்க் ஹார்ட். அந்த இடத்துல கமாவோ எந்த ஃபுல் ஸ்டாப்போ வைக்கக்கூடாது. கடைசியில் தான் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். ஐ வில் ட்ராப் பை யுவர் பிளேஸ் இஃப் ஐ ஹாவ் டைம். இந்த இஃப் ஐ ஹாவ் டைம்ன்றதை பின்னால் அப்படியே கொண்டு வந்துட்டேன். அப்போது நம்ம கண்டிஷன் ப்ளஸ் ரிசல்ட்டாகவும் எழுதலாம், அல்லது ரிசல்ட்டு ப்ளஸ் கண்டிஷனாகவும் எழுதிக்கலாம். ஓகேவா? சரி, உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். இப்போது இதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எப்படி இருக்கும்னா இஃப்னு இருக்குது. இந்த இஃப் பக்கத்தில் பாருங்கள் சப்ஜெக்ட் இருக்கணும். என்ன சப்ஜெக்ட்? ஐ, யூ, தே, ஹீ, ஷீ, இட். இல்லை யார் அந்த வேலையை செய்கிறாங்களோ, இப்போ ராம், ராஜா, ராணி, கீதா, ஏதோ ஒரு பர்சன் யார் அந்த வேலையை செய்கிறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். ஓகேவா? அப்போது இஃப் வரணும் ப்ளஸ் சப்ஜெக்ட் வரணும். அது பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இருக்கணும். டைப் 1ல் எப்படி இருக்கணும்? இஃப் கிளாஸில் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி மெயின் கிளாஸ், அதாவது ரிசல்ட் கிளாஸில் என்ன இருக்கணும்னா சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் இருக்கணும். சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் இருக்கணும். இங்கே ப்ரெசன்ட் இருக்கணும், இங்கே ஃப்யூச்சர் இருக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ரெண்டாவது சென்டென்ஸில் வி ஒர்க். ஒர்க்குன்றது என்னது? சப் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ஒர்க். இப்போ நம்ம பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை தான் என்ன சொல்லுவோம்? அந்த ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கோ, ரன், ஸ்விம், ரைட், ஈட், ஸ்லீப், இது எல்லாமே பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். இந்த பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை தான் என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறோம். அப்போது டைப் 1ல் கண்டிஷன் பார்ட்டில் எப்படி இருக்குன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கணும். அதை நம்ம மைண்டில் செட் பண்ணிக்கிறணும். இப்போ நம்ம தப்பாக போட்டோன்னா நமக்கு மார்க் வந்து கிடைக்காது. ஓகேவா? அதனால் எப்போவுமே இந்த டைப் 0, டைப் 1, டைப் 2, டைப் 3 இது எல்லாத்துக்குமே அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு நம்ம மைண்டில் செட் பண்ணிட்டோனாலே we can create more sentences. சரியா? நம்மளால் நிறையா சென்டென்சஸை க்ரியேட் பண்ணிட முடியும். ஃபஸ்ட்டு வந்து அதோட ஃபவுண்டேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
அடுத்து இப்போ பாருங்கள், இப்போ மெயின் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் இருக்கணும். இப்போ பாருங்கள், வில் ஃபினிஷ். இப்போ கோ அப்படின்னு இருக்குன்னா வில் கோ. ஓகேவா? ரன் அப்படின்னா வில் ரன். ஓகேவா? இந்த இடத்துல வில் மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டால் வில் மட்டும்தான் கிடையாது. கேன் யூஸ் பண்ணிக்கலாம், கேன் ஃபினிஷ், மே ஃபினிஷ், அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இஃப் த சிபிஐ டேக்ஸ் அப் த கேஸ் எ லாட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் வில் பி ரிவீல்டு. இப்போ நம்மலாம் பேசுவோம்ல, ஏதோ ஒரு கிரிமினல்ஸ்லாம் சேர்ந்து பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டாங்க, அது யாருன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, அல்லது ஏதோ ஒரு கொலை குற்றம் நடந்துருச்சு, அதை வந்து யாரும் கண்டுபிடிக்க முடியலன்னா உடனே நம்ம என்ன சொல்லுவோம், சிபிஐ மட்டும் வந்து அதை கேஸை இது பண்ணாங்கன்னு நினைப்பலாம், இன்னும் நிறையா உண்மை தெரிய வரும் அப்படிலாம் சொல்லுவாங்களே, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஒருவேளை சிபிஐ மட்டும் இந்த கேஸை எடுத்து நடத்தினா என்னாகும், நிறையா உண்மைகள் வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறது. அப்போது இஃப் த சிபிஐ டேக்ஸ் அப், சிபிஐ அப்படின்றது என்னது, ஹீ ஷீ இட்டு வர தேர்ட் பர்சன் சிங்குலருக்குள்ளே வந்துடும். அதனால தான் டேக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க, எஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? டேக்ஸ் அப் த கேஸ் எ லாட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் வில், இந்த இடத்துல வருதா வில். ஏன் இந்த இடத்துல வில் ரிவீல்னு போடாமல் போட்டுக்கோங்கன்னா இது வந்து பாசிவ் ஃபார்மாக, பாசிவ் வாய்ஸில் மாறி இருக்கு, வில் பி ரிவீல்டுன்னு மாற்றிருக்காங்க. ஓகேவா? இப்போது தே வில் ரிவீல் த சீக்ரெட்ஸ், தே வில் ரிவீல் த ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக எ லாட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் வில் பி ரிவீல்டுன்னு மாற்றிருக்காங்க. இப்போ எப்படி நம்ம சொல்லுவோம்ல, திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது, திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸில், அது அந்த ஃபார்மேட்டில் அதை கொடுத்துருக்காங்க. அதனால வில் பி ரிவீல்டுன்னு வந்திருக்கு. ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்கள். இப்போது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா டாக்டர் என்ன சொல்லுவாங்க, இந்த மாத்திரை நான் கொடுக்குற மாத்திரையை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க, இந்த டானிக் வந்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 டேஸ்லேயே சரியாயிடும், தொடர்ந்து எடுத்துக்கிறணும், நீங்கள் உங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் தொடர்ந்து எடுத்துக்கொண்டால். ஓகேவா? நீ ஒழுங்காக சாப்பிட்டேனா அப்படின்னு இந்த மாதிரி சொல்கிறது தான் டைப் 1 கண்டிஷனல் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ கண்டிஷனில் பாருங்கள், இஃப் யூ டேக் திஸ் மெடிசின் யூ வில் ஃபீல் மச் பெட்டர். இந்த இடத்துல பாருங்கள், யூ பக்கத்தில் டேக்குன்னு வந்திருக்கு. ஒருவேளை ஹீ ஷீ இட்டு வந்திருக்குன்னா என்ன வரும், ஷீ டேக்ஸ், ஹீ டேக்ஸ், இட்டு டேக்ஸ்னு வரணும். சரியா? ஹீ ஷீ இட்டு இதெல்லாம் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் சேர்த்துக்கணும், அவ்வளோதான் வித்தியாசம். சரியா? ஒருவேளை யூக்கு பதிலாக ஹீ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஹீ டேக்ஸ் திஸ் மெடிசின், இஃப் ஹீ டேக்ஸ் திஸ் மெடிசின் ஹீ வில் ஃபீல் மச் பெட்டர். அப்போது இந்த இடத்துல ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கணும், இங்கே ஃப்யூச்சர் டென்ஸ் இருக்கணும். எதில்? டைப் 1ல். ஓகேவா? டைப் 1ல் இஃப் கிளாஸில் ப்ரெசன்ட் டென்ஸ், மெயின் கிளாஸில் ஃப்யூச்சர் டென்ஸ் இருக்கணும். இப்போ ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்கள், இஃப் ஐ டோன்ட் ஃபீல் வெல் டுமாரோ ஐ ஒன்ட் கம் டு ஸ்கூல். நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்வேல, ஸ்கூல் இருக்கப்பெல்லாம் சொல்வேன், எனக்குலாம் நாளைக்கு முடியலன்னு வச்சுக்கோடா, நான்லாம் பள்ளிக்கூடத்து பக்கமே வரமாட்டேன் நாளைக்கு அப்படின்னு சொல்லுவேல. அப்போ அந்த மாதிரி இடத்துல உனக்கு உடம்பு நல்லா தான் இருக்குது, ஆனால் நீ என்ன சொல்வ, லேசாக முடியலன்னா கூட எனக்கு நாளைக்கு முடியலேன்னு வச்சுக்கோவேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்வேன். அப்போது இந்த கண்டிஷன் வந்து என்னது, அம்மா மண்டையில் கொட்டி வெட்டி விட்டுருவாங்க, அப்போது பள்ளியிடத்துக்கு போன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ வந்து என்ன சொல்கிற, உன்னோட கண்டிஷனை சொல்கிற, இப்படி இருந்தால் நான் அப்படி வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, இஃப் ஐ டோன்ட் ஃபீல் வெல் டுமாரோ ஐ ஒன்ட் கம் டு ஸ்கூல். ஓகே, இப்போ இந்த இடத்துல டோன்ட் ஃபீல் அப்படின்ற வேர்டை பாருங்கள், ஃபீல் நெகட்டிவ் ஃபார்மில் இருக்குது. ஓகேவா? அதனால் இது வந்து டூன்ற வேர்ப் இருக்குது பார்த்துக்கோங்க, டூ நாட் ஃபீல்னு அர்த்தம். ஓகே, இது எது ஹீ ஷீ இட்டார்னா என்ன பண்ணணும், டஸ் நாட்டுன்னு போட்டுக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்கள், ஓன்ட் கம் அப்படின்னா என்னது, வில் ப்ளஸ் நாட்டுன்னு அர்த்தம். வில் ப்ளஸ் நாட், வில் ப்ளஸ் நாட் கம் அப்படின்னு அர்த்தம். இது ஃப்யூச்சர். ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்கள், இஃப் யூ டச் தட் எலக்ட்ரிக் ஒயர் யூ வில் கெட் அன் எலக்ட்ரிக் ஷாக். அப்பா சொல்லுவாங்க, இல்லை பக்கத்து வீட்டிலலாம் நம்ம விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, போய் அந்த வயரை தொட்டினே ஷாக் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நீ தொட்டால் யூ வில் கெட் ஷாக்.
ஓகேவா? அப்போ இஃப் யூ டச் தட் எலக்ட்ரிக் ஒயர் யூ வில் கெட் அன் எலக்ட்ரிக் ஷாக். அப்போ யூ டச்சுன்றது பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், ப்ரெசன்ட் டென்ஸில் அப்படியே யூஸ் பண்ணியிருக்கோம். மெயின் கிளாஸில் பாருங்கள் வில் கெட். ஓகேவா? என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? வில் கெட்டுன்றதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது வந்து ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்குது. அடுத்த சென்டென்ஸில் பாருங்கள் இஃப் இட் ரெயின்ஸ். நான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் சொன்னேன்னா ஹீ, ஷீ, இட், அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேர்பில் என்ன இருக்கணும்? எஸ் ஆட் பண்ணியிருக்கணும். ரெயின்ஸ், இஃப் இட் ரெயின்ஸ் ஐ ஷால் கெட் வெட். நான் நனைஞ்சிருவேன். நான் உங்களுக்கு இன்னும் ஏற்கனவே சொன்னேன், இந்த இடத்துல வில் மட்டும் இல்லை, ஷால் யூஸ் பண்ணிக்கலாம், கேன் யூஸ் பண்ணிக்கலாம், மே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்கள். இது எல்லாமே நம்ம டைப் 1 பற்றி பார்த்துட்ருக்கோம். அதை நீங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கணும். ஓகே, இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்துடலாம். இஃப் த பெட்ரோல் கெட்ஸ் ஓவர் த வெஹிக்கிள் வில் நாட் மூவ். பெட்ரோல் தீர்ந்து போச்சுன்னா என்னாகும்? வண்டி நின்றும். அப்போ நம்ம இது மாதிரி பேசும்போது நிறைய சென்டென்சஸ் சொல்லுவோம். வீட்டில் வந்து அம்மா சொல்லுவாங்க, டே நீ ஒழுங்காக படித்தாதான்டா நல்ல வேலைக்கு போக முடியும் அப்படி சொல்லுவாங்க. ஒழுங்காக படித்தாதான் நல்ல வேலைக்கு போக முடியும். நீ ஒழுங்காக படிக்கலைன்னா உன்னை வந்து கஷ்டப்பட தான் போகிற அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. அந்த தான் கண்டிஷன் ப்ளஸ் ரிசல்ட்டை டைப் 1 வரும். ஓகேவா? நீ வேகமாக போனேன்னா அந்த பஸ்ஸை பிடிச்சிடலாம், வேகமாக போனேன்னா பிடிச்சிடலாம். சரியா? போகலைன்னா பிடிக்க முடியாது அப்படின்றது தான். சரியா? நீ ஓடுற பஸ்ஸில் வந்து ஏறினேன்னா என்னாகும்? கண்டிப்பாக நீ கீழே விழுந்து கையை தான் உடச்சிக்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்வேல, டே ஓடுற பஸ்ஸில் ஏறாதரா, அடிபட போதுரா அப்படி சொல்லுவோம்ல. அப்போ அவனுக்கு படலை, ஆனாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்படி இருந்தால் அப்படி ஆகும்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இது பாசிபிள். ஓடுற பஸ்ஸில் ஓடி போய் ஏறினா என்ன ஆகும்? நம்ம கண்டிப்பாக கீழே தான் விழுவாங்க. அப்போது இது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு 90% இருக்குது. அந்த மாதிரி சென்டென்சஸ் தான் நம்ம டைப் 1 சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இஃப் த பெட்ரோல் கெட்ஸ் ஓவர். ஏன் இந்த இடத்துல எஸ் போட்டிருக்காங்க? பெட்ரோல்ன்றது என்னது? இட்டுன்றதை குறிக்குது. தேர்ட் பர்சன் சிங்குலர் இட்டு, அதனால் கெட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. த வெஹிக்கிள் வில் நாட் மூவ். நாட் நெகட்டிவ், வண்டி நகராது, அதனால நாட்டுன்ற வேர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. வில் நாட் மூவ். அடுத்து பாருங்கள், இஃப் வி ரன் ஃபாஸ்ட் வி கேன் கேட்ச் த பஸ். நான் உங்களுக்கு சொன்னேன்னா கேன் யூஸ் பண்ணிக்கலாம், ஷால் யூஸ் பண்ணிக்கலாம், மே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கத்தில் வர வேர்பை பாருங்கள், V1 தான் இருக்கணும். காட்டு, கேட்சோட பாஸ்டன்ஸ் காட், அதெல்லாம் போட்டுறக்கூடாது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இஃப் யூ ஜம்ப் ஃப்ரம் யர் ரன்னிங் பஸ் யூ வில் கெட் ஹர்ட். இப்போ இஃப் யூ ஜம்ப் அப்படின்னு இருக்குது. இது ஹீ ஷீட்டு அந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னா ஜம்ப்ஸ்ன்னு வரும். ரன்னிங் பஸ் வில் கெட் ஹர்ட். ஓகேவா? அடுத்தது இப்போது டெஸ்ட் யுவர் செல்ஃப்க்கு உங்களுக்கு ஒரு 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் திங்க் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கான்னு தெரியும். சரியா? ஓகே, இதோட ஆன்சர்ஸையும் நான் பின்னால் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆன்சரை பார்க்காம இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா நீங்கள் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஒரு ரீகால் நம்ம பண்ணிடலாம். அதாவது நம்ம டைப் 1 பார்த்தோம். டைப் 1 வந்து ரியல் கண்டிஷன் சொல்லலாம் அல்லது பாசிபிள் கண்டிஷன் சொல்கிறோம். அப்படின்னா என்னென்னா, பாசிபிள் கண்டிஷன்னா நம்ம நல்லா படித்தா நல்ல மார்க் வாங்கலாம். சரியா? நல்லா பணம் சம்பாதிச்சா நல்ல வீடுகள் இதெல்லாம் வாங்கலாம். ஓகேவா? அப்போ இதெல்லாம் நம்மளால் பாசிபிள். ஒரு கண்டிஷன் நம்மளுக்கு வந்து பாசிபிளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிசல்ட்டும் எப்படி இருக்கும்? அது வந்து ஷுர் டு ஹேப்பன், கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஓகே, அதுதான் நம்ம டைப் 1 பார்த்தோம். இதை வந்து கண்டிஷன் ப்ளஸ் ரிசல்ட்டுன்னு எழுதலாம் அல்லது ரிசல்ட் ப்ளஸ் கண்டிஷன்னு மாற்றி எழுதிக்கலாம். இப்போது கண்டிஷன் ப்ளஸ் ரிசல்ட்டை வந்து அந்த இடத்துல கமா யூஸ் பண்ணுவோம். இல்லை ரிசல்ட்டை எழுதுகிறோன்னா அங்கே கமா தேவையில்லை. அடுத்து இஃப் கிளாஸில் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் 1 வரணும். இது ஹீ ஷீ இட்டாக இருந்தால் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்? எஸ்ஸோ அல்லது இஎஸ்ஸோ அந்த வேர்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கணும். இங்கே மெயின் கிளாஸில் கேன் இருக்கலாம், அல்லது வில் இருக்கலாம், அல்லது ஷால் இருக்கலாம், அல்லது மே இருக்கலாம், அல்லது ஓன்ட், அதாவது வில் ப்ளஸ் நாட் நெகட்டிவாகவும் இருக்கலாம், ப்ளஸ் வேர்ப் 1 யூஸ் பண்ணணும். இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாம் டைமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எழுதுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்து
இதை வந்து நம்ம எப்படி எழுதணுன்ற மாடல் பார்த்தோம். இந்த இதில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்லாம் கொஞ்சம் சொன்னேன். இப்போ பாருங்கள், ஒரு ரீகால் பண்ணலாம். இஃப் ஐ ஹாவ் டைம் ஐ வில் ட்ராப் பை யுவர் பிளேஸ். எனக்கு டைம் இருந்தால் உன்னையே நான் உன் பிளேஸில் ட்ராப் பண்ணுறேன். இஃப் யூ ஒர்க் ஹார்ட், நம்ம கடினமாக உழைச்சா we will finish the project on time. If the CBI takes up the case, a lot of facts will be revealed. CBI இந்த கேஸை எடுத்து நடத்துனாங்கன்னா நிறைய உண்மைகள் வெளிப்படும். இந்த மெடிசனை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபீல் மச் பெட்டர். சரியா? இப்போ ஐ டோன்ட் ஃபீல் வெல் டுமாரோ ஐ ஒன்ட் கம் டு ஸ்கூல். எனக்கு உடம்பு தோணலைன்னா, நான் உடம்புக்கு நல்லா இல்லைன்னா நான் நாளைக்கு வரமாட்டேன். ஓகே, நீ இந்த ஒயரை தொட்டேன்னா உனக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சிடும். மழையில் போனால் மழை பெஞ்சிச்சின்னா நான் நனைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கிறது தான் டைப் 1. இதில் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தோம். டெஸ்ட் யுவர் செல்ஃப் 3 கொஷின் கொடுத்துருக்கேன், இதை பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் பின்னால் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை செக் பண்ணிக்கோங்க, நீங்களா செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அப்புறம் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. அடுத்து டைப் 2ல் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.